அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இன்ஜினியரிங் கரியர் ஆப்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாட் நெக்ஸ்ட், வாட் டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி. ஸோ +2 முடிச்சிட்டோம். அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கணும், என்ன காலேஜில் படிக்கலாம், அந்த கோர்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கெரியர் பாத்தை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ரகுநாதன், 2014 மெக்கானிக்கல் பாஸ்ட் அவுட், 10 இயர் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துட்டு இப்போ கெரியர் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஹோப் இன்ஜினியரிங் கெரியர் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கூல் வெர்சஸ் காலேஜ். ஸோ ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸ்கூலை பொறுத்தவரையும் உங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சிலபஸை எடுத்து அழகாக டீச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே தேடி போக தேவையில்லை, டீச்சர்ஸே உங்களுக்கு தேவையானதை கொடுக்குறாங்க. காலேஜில் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ப்ரொஃபஸரை தேடி போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் தான் தேடி எடுத்துக்கணும். ஸோ ஸ்கூலில் படிப்பீங்க, காலேஜில் கற்றுக்குவீங்க. ஸோ +2 முடித்ததுக்கப்புறம் ஒரு பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான இல்லஸ்ட்ரேஷன். ஸோ பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பாங்க இல்லையா. ஸோ பேரண்ட்ஸ்க்கு சில்ட்ரனுக்கு என்ன கோர்ஸ் எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும்னு யோசிப்பாங்க. சில்ட்ரனுக்கு எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம், என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாங்கிறது பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும். ஸோ ஒரு குழப்பத்திலே தான் இருப்பாங்க 99%. ஸோ இது ஒரு ரீல். ஸோ இதில் நீங்கள் யாரை பார்க்குறீங்க? ஸோ தனுஷ், ரஜினி இவங்களாம் படத்தில் கூடிய இன்ஜினியர்ஸ், பட் நாட் ரியல். ஸோ இவங்க ரியல் இன்ஜினியர்ஸ் விஸ்வேஸ்வரையா அண்ட் எஸ்.பி. ராமன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்த்துடலாம். ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தவரையும் எல்லோரும் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 வருஷம் இன்ஜினியரிங்க்கு நம்ம ஒரு ஃபீஸ் கட்ட போகிறோம். ஸோ எல்லாரோட அதை ஆஃபர் பண்ண முடியாது. சிலர் லோன் எடுப்பாங்க, சிலர் ஸ்காலர்ஷிப் போவாங்க. ஸ்காலர்ஷிப்ஸ்னால் மெரிட்டில் பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில காலேஜஸ் அவங்களே ஸ்காலர்ஷிப் தரலாம். இல்லை ஸ்பெஷலாக விமென்ஸ்னு சொல்லி சில ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிள் இருக்குது, அது இருக்கலாம். ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் சில ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ காலேஜ்லேயே சில ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க. அவங்க ஸ்டேட் லெவல் கமிட்டி மூலமாக தராங்க. ஸோ அந்த நேம் பார்த்தீங்கன்னா ஏஐசிடிஇ டியூஷன் வேவர் ஸ்கீம். அது மூலமா காலேஜஸ்லேயே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க. அதுக்கடுத்து பெண் கல்வி, ஃபஸ்ட் கிராஜுவேட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. என்ஜிஓ ஃபவுண்டேஷன், அவங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ சீட்ஸ், டீம் எவரெஸ்ட், முகவரி ஸ்காலர்ஷிப்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்காலர்ஷிப்ஸ் பண்ணுறாங்க. அது சச்சம் ஸ்காலர்ஷிப்ஸ் எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கடுத்து ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபார் டாப் கிளாஸ் எஜுகேஷன்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கவங்களுக்கு. அதுக்கடுத்து மோஸ்ட்லி உங்களுக்கு மெரிட்டில் பாஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கம்பெனிலேருந்து சில ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கம்பெனி ரெகுலராக ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்து கம்பெனி டேரக்டர் ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க அவங்க காலேஜ் முடித்தோடனே. ஸோ அந்த மாதிரி கம்பெனி பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ் பார்க்குறீங்கன்னா உரம், ஆல்ஸ்டாம் இந்தியா, இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன், ரோல்ஸ் ராய்ஸ் இன்னாடி ஸ்காலர்ஷிப்ஸ், இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் கம்பெனி பேசிஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பேங்க் மூலயமா கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பரிவர்த்தனன் இசிஎஸ்எஸ் அந்த ப்ரோக்ராம்லேருந்து மூலயமா ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அடுத்து ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பட்டி ஃபார் ஸ்டடி அப்படின்ற ஆன்லைன் போர்ட்டல் மூலயமா நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மேஜராக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட்ஸ் டொமைன் பார்த்தீங்கன்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இதனால தான் நம்ம +2ல் எடுத்து படிச்சிருப்போம். ஃபஸ்ட் குரூப்பாக இருந்தாலும் செகண்ட் குரூப்பாக இருந்தாலும் சரி.
ஸோ அதை டாமினேட் பண்ணி வரக்கூடிய இன்ஜினியரிங் கோர்சஸை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேத்ஸ் டாமினேட் இன்ஜினியரிங் கோர்சஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ மேத்தமெட்டிக் அண்ட் கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்ஸ், குவான்டிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து மேத்ஸ் டாமினேட் இன்ஜினியரிங் கோர்சஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நோட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் பார்க்கும்போது நல்ல நம்ம மெரிட்டில் மார்க் எடுத்துருந்தோம் அப்படின்னா NIT IITயில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரையும் ஃபிசிக்ஸில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால் இந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், EECயில் VLSI டிசைன். ஸோ இந்த கோர்சஸ் வந்து ஃபிசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க சூஸ் பண்ணலாம். கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கோர்சஸ்? ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, செராமிக் இன்ஜினியரிங் அண்ட் செராமிக் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பேராசிமெட்டிக்கல் டெக்னாலஜி, இந்த கோர்சஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. இதில் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து டூயல் டிகிரியாகவும் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி, NIT IITஸில் வந்து மார்க் நல்லா ஸ்கோர் எடுத்துருந்தால் உங்களுக்கு நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஜாப் லேண்ட்ஸ்கேப் பற்றி பார்க்க போகிறோம். ஜாப் லேண்ட்ஸ்கேப், ஸோ நம்ம படித்து முடிச்சிட்டோன்னா 6 விதத்தில் வேலைக்கு போக முடியும். ஸோ கவர்மெண்ட்டில், ப்ரைவேட்டில், இன்னொன்று வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். கவர்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்துடும். ப்ரைவேட்டில் வந்து கார்பரேட்டும் ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் அந்த வந்துடும். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆண்டர்ப்ரனர்ஷிப்ஸ், அப்புறம் ஃப்ரீலான்சிங், இந்த 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த 6 விதத்தில் தான் யாராக இருந்தாலும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நாம் வந்து ஒரு கோர்ஸை டிஃபைன் பண்ணி போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது, இந்த 6ல் நான் எதை பார்த்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கோர்சஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்ஸ் படிக்க போகிற ஒரு ஸ்டூடெண்ட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட கெரியர் பாத் மாறும், ரோட் மேப் மாறும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரோட் மேப்பை டிஃபைன் பண்ணோன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கோலை அச்சீவ் பண்ணுறதில்ல. ஸோ ECEயில் ஃபஸ்ட்டு நம்ம ஜாப் லேண்ட்ஸ்கேப் பார்த்துடலாம். கவர்மெண்ட் செக்டரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும்போது ஸோ பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் வருது. அதில் பெல், IOCL, ONGC, கெயில், அடுத்து HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ISRO, DRDO, அடுத்து இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. டெலிகம்யூனிகேஷன் ப்ராட்காஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BSNL, MTNL, ஆல் இண்டியா ரேடியோ, நேஷ்னல் ஃபிசிக்கல் லேபரேட்டரி, இங்கே நமக்கு வந்து ஜாப்ஸ் கிடைக்கும். ரிசர்ச் இன்ஸ்டியூட் பார்க்கும்போது ICMR, CSIR, இங்கே வந்து ரீசர்ச் ஓரியன்ட் ஜாப்ஸ்க்கும் போகலாம். அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னிக்கல் ரோட்ஸ் த்ரூ ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டேட் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம்ஸ் மூலயமா நம்ம கவர்மெண்ட்டை நம்மளோட ஜாப்ஸை செக்யூர் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் செக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டாக வந்து கார்ப்பரேட் செக்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ITயில் பார்க்கும்போது சாஃப்ட்வேர் அனலிஸ்ட், எம்பரட் சிஸ்டம் டெவலப்பர், IoT ஸ்பெஷலிஸ்ட், நெட்வொர்க் பிளானிங், ஃபர்ம்வேர் இன்ஜினியர், இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அடுத்ததாக எலக்ட்ரானிக் டிசைன் இன்ஜினியர், VLSI இன்ஜினியர், ஹார்ட்வேர் டெஸ்டிங், PCB டிசைன், இந்த மாதிரி ரோல்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நெட்வொர்க் இன்ஜினியர், கம்யூனிகேஷன் இன்ஜினியர், இந்த மாதிரி ரோல்ஸ் போகலாம். ஸோ அவைலபிள் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பார்க்கும்போது ரிலையன்ஸ் ஜியோ, டாடா கம்யூனிகேஷன்ஸ், வோடாஃபோன், ஏர்டெல், இந்த மாதிரி ஜெயன்ஸ் டெலிகம்யூனிகேஷனில் இருப்பாங்க. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு TSMC, NVIDIA, இன்டெல், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ சாம்சங், LG, சோனி, பேனாசோனிக், சிமிலர் கம்பெனிஸில் வந்து நமக்கு நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஹெல்த் கேர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது
டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பயோமெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அதில் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸ் பார்க்கும்போது டெக்னிக்கல் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் டிசைன், R&D, IoT ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், ஸ்மார்ட் டிவைசஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்னோவேட்டிவ் திங்கிங் இருக்கவங்க இதை சூஸ் பண்ணலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கும்போது ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணும்போது, ஸோ லான்ச் வெஞ்சர்ஸ் இன் IoT, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், எம்ப்ராய்டரி சிஸ்டம், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் டிசைன், இ-காமர்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ஸில் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி இ-காமர்ஸும் நிறையா பாப்புலர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது நீங்கள் எம்ப்ராய்டரி சிஸ்டம் ப்ரோக்ராமிங் பண்ணலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ், டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன், CAD ஒர்க், சர்க்யூட் டிசைன், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங்கில் வரும். ஸோ டெக்னிக்கல் ஸ்டார்ட் அப்ஸ் பார்க்கும்போது இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய இருக்குது. ஈஸியிலேயே வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து இப்போ ஃபவுண்டர்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெண்டிங் ஃபீல்டு வந்து பார்க்கும்போது 5G, IoT, VLSI, செமிகண்டக்டர்ஸ், எம்ப்ராய்டரி சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், எட்ஜ் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஈஸியில் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நம்ம அது ரெலவெண்ட்டாக நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ரீசர்ச் ஃபார்ம்ஸ் வந்து பார்க்கும்போது ISRO, DO, CSIR, ICMR, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரீசர்ச் ஃபார்ம் இல்லை இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரைவேட் ரீசர்ச் லேப்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சாம்சங் R&D, இன்டெல் லேப்ஸ், ஹுவாய், மல்டி நேஷ்னல் கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ரோல்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எம்ப்ராய்டரி இன்ஜினியர், VLSI டிசைன் இன்ஜினியர், டெலிகாம் நெட்வொர்க் ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி மல்டிபிள் ரோல்ஸ் வந்து ஈஸி கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இது இன்ஃபோகிராஃபிக்ஸ். ஸோ ஈஸியில் வயர் அண்ட் கேபிள் மேனுஃபேக்சரர்ஸோட மார்க்கெட் ரிப்போர்ட் தான் அது. ஸோ 2023 $8.71 பில்லியன் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் கேபிட்டல், ஸோ 2032 $17.8 பில்லியன் இந்த மார்க்கெட் கேபிட்டல் இருக்க போகுது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 2025 ஸோ $10 பில்லியன் இந்த மார்க்கெட் கேப் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ டெலிகம்யூனிகேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. MTNL, வோடஃபோன், ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல், BSNL, இவங்க டெலிகம்யூனிகேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் இது. ஸோ இங்கே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. செமிகண்டக்டர் மார்க்கெட் கேப் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் $53 பில்லியன் US டாலர்ஸாக இருக்குது. ஸோ 2030 அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் அப்படியே உங்களுக்கு 3 times மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்கான்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2033 $160 பில்லியன் US இந்த மார்க்கெட் கேப் இருக்க போகுது. ஸோ டெலிகம்யூனிகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இவங்க 3 பேரும் அதிக அளவில் லாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து அதே சேம் பொசிஷனில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டெலிகம்யூனிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ தி பாப்புலர் கம்பெனிஸ் ecosystem, ஸோ ஹுவாய், நெட்ஃப்ளிக்ஸ், வோடஃபோன், இன்ஃபோசிஸ், குவால்காம், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் மார்க்கெட். ஸோ எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் குளோபல் ஃபோர்காஸ்ட் இது. ஸோ இது வந்து பார்க்கும்போது மார்க்கெட் சைஸ் வந்து 2024 இப்போ $121 பில்லியன் US இதோட மார்க்கெட் கேப்பாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இட் வில் பி 5% அதிகமாக இதனுடைய கேபிட்டல் வந்து அதிகமாகலாம். ஸோ அடுத்து ட்ரிபிள்இயில் நம்ம லேண்ட்ஸ்கேப் பார்ப்போம். ஸோ கவர்மெண்ட் செக்டரை பார்க்கும்போது, ஸோ பின்னாடி நம்ம ஏசிக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு பப்ளிக் செக்டர் யூனிட்டில் தான் வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நம்ம கேட், IAS இதை பாஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் NTPC, ONGC, IOCL, பவர் கிரிட், பெல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், DRDO இதில் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
சிவில் சர்வீசஸ் பார்க்கும்போது இந்தியன் ரயில்வேஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீசர்ச் பாடிஸ் வந்து ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, பிஆர்சி, இதுதான் உங்களுக்கு வந்து ரீசர்ச் இன்ஸ்டிடியூட். நம்ம அங்கே ரீசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்க்கும்போது டிஎன்இபி, ஸ்டேட் எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இங்கெல்லாம் வந்து நமக்கு ஜாப்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைவேட்டில் வரும்போது உங்களுக்கு எல்என்டி, ஸ்டைனர் எலக்ட்ரிக்கல், சீமன்ஸ், ஏவிபி, ஜென்ரல் எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீன் எனர்ஜி, பில்டிங் மேனேஜ்மெண்ட், ஆட்டோமேஷன், ஸ்மால் கிரிட்ஸ், ஐஓடி டிவைசஸ், இதுலாம் உங்களுக்கு நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. அங்கேருந்து உங்களோட ஜாப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ட்ரிபிள்இயில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், ஸ்மார்ட் கிரிட்ஸ், ரியல் எஸ்டேட் டிசைன், செமிகண்டக்டர்ஸ், ஐஓடி, பவர் சிஸ்டம்ஸ், கிரிட்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாம் இன்றைக்கி வந்து ட்ரிபிள்இ கிராஜுவேட்ஸுக்கு இன்றைக்கி ட்ரெண்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியது. ரீசர்ச் ஃபார்ம்ஸ் பார்க்கும்போது ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, ப்ரைவேட்டில் வந்து உங்களுக்கு சாம்சங், இன்டெல், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ என்னென்ன ரோல்ஸு நம்ம வந்து ட்ரிபிள்இ முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னா, உங்களுக்கு பவர் சிஸ்டம் இன்ஜினியர், எம்எல்எஸ் சிஸ்டம் டெவலப்பர், விஎல்எஸ்ஐ டிசைன் இன்ஜினியர், QA டெஸ்ட் இன்ஜினியர், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆர்கிடெக்டாக கூட போகலாம். ஸோ ஐஓடி சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது ரினியூவபிள் எனர்ஜி, அதில் வந்து கன்சல்டண்ட்டாகவும் போகலாம். ப்ராஜெக்ட் கான்ட்ராக்டர், ஃப்ரீலான்ஸ் டிசைனர், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ரினியூவபிள் எனர்ஜியோட மார்க்கெட் ஸ்டடி. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போது 37 பில்லியன் யூஎஸ் அமெரிக்கன் டாலர் மார்க்கெட் வேல்யூ வந்து 2030 இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருமே ரினியூவபிள் எனர்ஜிக்கு நோக்கி தான் போயிட்டே இருக்காங்க. அதில் வந்து இப்போது சோலார் பேஸ்டு மேனுஃபேக்சர்ஸ் இந்தியாவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ லைக் விக்ரம் சோலார், அதானி சோலார், கோல்டை, ப்ரீமியர் எனர்ஜிஸ், ரீனியூ, சாத்விக், இந்த மாதிரி கம்பெனிஸ் இந்த சோலார் மேனுஃபேக்சரில் ரொம்ப இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ சோலார் எனர்ஜி வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு டேட்டா அனாலிசிஸ் தான். 2014 2034 வரைக்கும் ஒரு ஸ்டடி பார்க்கும்போது உங்களுக்கு சோலார் இன்ஸ்டாலேஷன் வந்து பர்சன்டேஜ் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துகிட்டே இருந்திருக்கு. இன்னும் உங்களுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஓவரால் 100% டிஃபைன் பண்ணும்போது இப்போ வந்து உங்களுக்கு 50% இருக்குது அப்படின்னா அப்படியே டபுள் ஆக போகுது. 2034-5 உங்களுக்கு சோலாரோட இன்ஸ்டலேஷன் வந்து அப்படியே 2 டைம்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சோலார் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்மளோட ஜாப்ஸை கொண்டு போகும்போது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ ரினியூவபிள் எனர்ஜியோட பவர் மிக்ஸ். ஸோ அதிகமாக வந்து பண்ணுறது பார்க்கும்போது உங்களுக்கு சோலார், விண்ட் பவர், பயோ பவர், இந்த 3 தான் அதிக அளவில் இன்றைக்கி கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க பவர் ப்ரொடக்ஷனில். தெர்மல் ரொம்ப குறைச்சிட்டே தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேஷன், ஸோ இண்டஸ்ட்ரியில் ஆட்டோமேஷன் சென்சஸ் மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் 3ல் இருக்கக்கூடியது வந்து ஆட்டோமேஷனில் ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரி, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டீரியல், இந்த மாதிரி டாப் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இன்றைக்கி ஆட்டோமேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப அதோட இம்பேக்டை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷன் மார்க்கெட் 2033 மார்க்கெட் கேபிட்டல் வேல்யூ வந்து உங்களுக்கு $13.7 மில்லியன் அமெரிக்கன் டாலராக இருக்கும். ஸோ அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதில் ஜாப் லேண்ட்ஸ்கேப் பார்க்க போகிறோம்.
ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சேம் பெல், என்டிபிசி, ஒஎன்ஜிசி, செயில், ஐஎஸ்ஆர்ஓ இங்கே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், வாட்டர் ஒர்க்கர், அடுத்து மெட்ரோ, இங்கெல்லாம் வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம கேட் ஐஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் செக்டர் வந்து பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங், இந்த கார்ப்பரேட்ஸ் வந்து போகலாம். ஸோ ஆட்டோமேட்டிவ், ஏரோஸ்பேஸ், எனர்ஜி, ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசைன், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி கோர் ரோல்ஸ் வந்து இருக்குது. டிசைனில் வந்து பார்க்கும்போது 3D டிசைன், கேடு, ஜென்ரேட்டிவ் டிசைன் ஃபார் ப்ரொடக்ஷன் இன்னோவேஷன். எனர்ஜி அண்ட் க்ரீன் டெக், அதில் வந்து பார்க்கும்போது சோலார், விண்ட், தெர்மல் பேஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அண்ட் HVAC, பில்டிங் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எனர்ஜி அண்ட் க்ரீன் டெக்கில் வந்துடும். ஸ்டார்ட் அப் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமேஷன், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் எனக்கு இந்த மல்டிபிள் ஸ்டார்ட் அப்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ டெக்னாலஜிக்கல் ஹப்னு பார்க்கும்போது இந்த பெங்களூர், புனே, ஹைதராபாத் இந்த மாதிரி ஏரியாஸில் உங்களுக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் நம்ம போகும்போது நிறையா நமக்கான ஜாப் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு, ஸோ ரினியூவபிள் எனர்ஜி, ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ், ப்ராடக்ட் டிசைன், MEP சர்வீசஸ், மெக்கானிக்கல் கன்சல்டன்சி, இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஷிப்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஃப்ரீலான்ஸில் வந்து கேட் மேட்லிங் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் கன்சல்டிங் பண்ணலாம், 3D பிரிண்டிங் பண்ணலாம், டெக்னிக்கல் ட்ரைனிங்கும் கொடுக்க முடியும். ஸோ கேடில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், கேட் மாடலிங் ஓரியன்ட் ட்ரைனிங், டெக்னிக்கல் ட்ரைனராகவும் போகலாம். ஸோ ட்ரெண்டிங் ஃபீல்டு மெக்கானிக்கலில் பார்க்குறோம். ஸோ ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி, தெர்மல் அண்ட் கிளைமேட் சிஸ்டம்ஸ், IoT, டிஜிட்டல் ட்வின்ஸ், இந்த மாதிரி இன்றைக்கி ட்ரெண்டிங் ஃபீல்டில் இருக்குது. இது ரெலவெண்ட்டான ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணுறது மூலயமா நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்கும். ரீசர்ச் பார்க்கும்போது ISRO, DRDO இருக்குது. ப்ரைவேட் R&D லேப்ஸ் பார்க்கும்போது ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ், ஹனிவெல், லேம் ரிசர்ச் இது அவைலபிள் இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட், பேட்டர்ன்ஸ், இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரோபோட்டிக்ஸ், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இன்றைக்கி அவைலபிள் இருக்குது. ஸோ என்னென்ன ரோல்ஸ்க்கு நம்ம போகலாம் அப்படின்னா, ரோபோட்டிக் இன்ஜினியர்ஸாக போகலாம், 3D பிரிண்டிங் கன்சல்டன்ட், ப்ராடக்ட் டிசைனர், QA இன்ஜினியர், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி ரோல்ஸ்க்கும் நம்ம போகலாம். ஸோ ஆட்டோமேட்டிவ் மார்க்கெட், ஸோ இப்போது 5.9 மில்லியன் USD இருக்கக்கூடிய இந்த கேபிட்டல், ஸோ 2030 8.4 இருக்கனால ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், 3 வீலர்ஸ், LCV, ஹெவி ட்ரக்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் கோச்சஸ், ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸோட கேபிட்டல் மார்க்கெட் தான் அது. ஸோ 2030 இது இன்னும் பெரிய லெவலில் இந்த மார்க்கெட் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது EV மார்க்கெட்டோட அனாலிசிஸ். ஸோ 40% இப்போ இருக்கிறத விட அடுத்த 5 வருஷத்தில் EVனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்க போகுது. அதில் இன்றைக்கி பெரிய அளவில் ப்ளே பண்ணக்கூடிய கம்பெனிஸ் மஹிந்திரா, ஹுண்டாய், ஆடி, இவங்க இப்போ இதில் வந்து EV பேஸில் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிக அளவில் பண்ணியிருக்காங்க. ஸோ EVயில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. இன்றைக்கி ஆட்டோமேட்டிவில் வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பார்க்க போகிறோம். ஸோ மாருதி, ஹூண்டாய், டாடா, மஹிந்திரா, டொயோட்டோ, இந்த 5 கம்பெனி இன்றைக்கி டாப் 5ல் இருக்குது. ஸோ மாருதி நம்பர் 1 இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸில். ஸோ சேல்ஸ் டைப் ஆஃப் வெஹிக்கிள் இன் மில்லியன் இன் 2023 2023 சேல்ஸான வெஹிக்கிள் டைப்ஸை பேஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட். இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 2 வீலர்ஸ், பேசஞ்சர் கார் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த மாதிரி வந்துடும். அதில் உங்களுக்கு அதிகமாக பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் தான் அதிக அளவில் உங்களுக்கு இம்பேக்ட் கொடுத்துட்டு
வந்துட்டுருக்கு கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது. உங்களுக்கு டூ வீலர், டீசல், பேசஞ்சர் அண்ட் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல் இதில் பார்க்கும்போது இன்றைக்கி டீசல் பெட்ரோலை விட இன்றைக்கி நமக்கு ஈக்குவலாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட ப்ரொடக்ஷன் வந்து இப்போ அதிகமாகிருக்கு. அடுத்ததாக ஏரோ ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ். இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ரொம்ப வேல்யூபலான ஒரு இண்டஸ்ட்ரி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ். ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது 27 பில்லியன் யூஎஸ்டியாக இருக்கக்கூடிய கேபிட்டல் 2032 இது will be 48 to நியர்பை 50 பில்லியன் யூஎஸ்டியாக இது இருக்கும். ஸோ ஏரோஸ்பேஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டிஃபென்ஸ் செக்டரில் கம்பெனி வந்து டாப் 10 கம்பெனிஸ். அதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், பெல், மாஸ்டெக், சோலார், பிடிஎல், பாரத் ஃபோர்ஜ், கொச்சின் ஷிப்யார்ட் இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்துஸ்தான் ஏரோ லிமிடெட் வந்து இன்றைக்கி அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 330,000 கோடி அளவில் அவங்களோட கேபிட்டல் இருக்குது. ஸோ ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் பேஸ்டில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணிக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ சிவிலில் லேண்ட்ஸ்கேப் பார்க்க போகிறோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் சிபிடபிள்யூடி, தமிழ்நாட்டில் வந்து நம்ம பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம் பிடபிள்யூடி. ஸோ சென்ட்ரல் வரும்போது சிபிடபிள்யூடி அப்படின்னு வந்துடும். இந்தியன் ரயில்வேஸ், டிஃபென்ஸ் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், டிஆர்டிஓ, பிஆர்ஓ, ஐஎஸ்ஆர்ஓ, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ NHAI, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதில் ரோல்ஸ் நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போது என்ன மாதிரி ரோல்ஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்னா, கிராஜுவேட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சயின்டிஸ்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர், இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ கேட் ஐஏஎஸ் எழுதி நம்ம கிளியர் பண்ணோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நமக்கு நல்ல ஜாப்ஸ் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கும்போது பிடபிள்யூடி, ஸோ உர்பான் லோக்கல் பாடிஸ், ஸ்டேட் வாட்டர் போர்ட்ஸ், ஸ்டேட் ஹவுசிங் போர்ட்ஸ், முனிசிபல் கார்பரேஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ். இங்கே வந்து நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரைவேட்டுன்னு வந்து பார்க்கும்போது கார்பரேட்டில் உங்களுக்கு வந்து ஜிஎம்ஆர் குரூப், டாடா ப்ராஜெக்ட்ஸ், லாசன் டர்போ, இந்த மாதிரி லீடிங் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரியல் எஸ்டேட் இதில் பார்க்கும்போது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், பிரிகேட் குரூப், இவங்க நிறைய ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்க்கும்போது ஸோ மாடுலர் கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரீஃபேப் சிஸ்டம் ப்ரொவைடர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் டேக் அண்ட் க்ரீன் பில்டிங் மெட்டீரியல்ஸ் கம்பெனிஸ் நிறைய இன்றைக்கி ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அது வந்து பார்க்கும்போது நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கன்சல்டன்சி, மாடுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் ரெண்டல் அண்ட் சேல்ஸ் கொடுக்கலாம், க்ரீன் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங், பில்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்ஸில் வந்துடும். ஃப்ரீலான்சிங் வந்து கேர்டு டிராஃப்ட் டிசைனிங் பண்ணலாம், என்விரான்மெண்டல் கன்சல்டிங் தரலாம், டெக்னிக்கல் ட்ரைனிங் தரலாம், ஆன்லைன் கோர்ஸ் கிரியேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ பாப்புலரான ஸ்டார்ட் அப்ஸ் ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ், இன்டீரியர் டிசைன், மினி சிமெண்ட் பிளான்ஸ், ஃப்ளை ஆஸ்பெக்ட்ஸ், ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ட்ரெண்டிங் ஃபீல்டு இன்றைக்கி சிவிலில் வந்து என்ன ட்ரெண்டிங் இருக்குது மார்க்கெட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சஸ்டைனபிள் அண்ட் க்ரீன் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்மார்ட் சிட்டிஸ், ஐஓடி, அட்வான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், மாடுலர் அண்ட் ப்ரீஃபேப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது வீடு வந்து ஸ்பாட்டில் கட்டாமல் முன்னாடி வந்து ப்ரீஃபேப் பண்ணிவிடுவோம். முன்னாடி வந்து பிளாக்ஸாக நிறையா பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து அசம்பிள் பண்ணுறது, இது வந்து ப்ரீஃபேப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அது இப்போ பாப்புலர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங், ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், climate resilient infrastructure. ஸோ
எந்த ஒரு கிளைமேட்லேயும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சஸ்டபிள் ஆகிற மாதிரி அதை டிசைன் பண்ணுறாங்க. அதில் வந்து உங்களுக்கு கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு அந்த கிரவுண்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லைங்களா, எந்த இடத்துல நம்ம கட்ட போகிறோமோ அந்த இடத்தினுடைய மண்ணுடைய தன்மை நமக்கு தெரியும். ஸோ அது பேஸ்ட் வரது வந்து ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். 3D பிரிண்டிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நிறைய ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே இதில் வந்துடும். இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அது ரெலவெண்ட்டாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லது. ரீசர்ச் பார்க்கும்போது ISRO, DRDO, ப்ரைவேட்டில் வந்து L&T கன்ஸ்ட்ரக்ஷன், டாடா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ரோல்ஸ் நம்ம இந்த மாதிரி அக்யூர் பண்ண முடியும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜர், டிசைன் இன்ஜினியர், BIM ஸ்பெஷலிஸ்ட், ப்ரீஃபேப் சிஸ்டம் டெவலப்பர், கன்ஸ்ட்ரக்டிங் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் நம்ம ப்ளே பண்ண முடியும். சிவில் இன்ஜினியரிங்கில் மார்க்கெட் சைட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ $475 பில்லியன் US டாலராக இருக்கக்கூடியது. ஸோ 2030 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு $8 lakh பில்லியன் இருக்கும்னு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிறத விட 2030 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8% வந்து கேபிட்டல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகும். சிவில் இன்ஜினியரோட மார்க்கெட் ஃபோர்காஸ்ட். ஸோ அஸ் டிஸ்கஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் அண்ட் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ், இந்த 3 இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் உங்களுக்கு சிவிலில் வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ப்ளே பண்ணி கொண்டு வர்றாங்க. அது பேஸ் வந்து பார்க்கும்போது ஸோ இப்போ இருந்து இப்போ இன்னும் 5 வருஷம் 2030 7% உங்களுக்கு வந்து மார்க்கெட் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். டாப் 10 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ். ஸோ டாடா ப்ராஜெக்ட்ஸ், IRB, புன்ச்லியார்ட், L&T, EMF, MBCC இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு டாப் 10 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆஃப் இந்தியாவில் வந்துடும். அதில் ஃபஸ்ட்டில் இருக்கவங்க லார்சன் டர்போ. ஸோ L&T ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறையா மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட பண்ணிகிட்ருக்காங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்ததான் மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், லோதா குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தான் இன்றைக்கி டாப் 3ல இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸில் நம்ம வந்து ஜாப் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ITயில் ஜாப் லேண்ட்ஸ்கேப் பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சேம் பெல், ISRO, DRDO, IOCL. இங்கே நமக்கு சைபர் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. சிவில் வந்து பார்க்கும்போது சிவில் சர்வீசஸில் உங்களுக்கு வந்து UPSC, SSC எக்ஸாம்ஸ் எழுதுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதில் வந்து கவர்னன்ஸ், டிஜிட்டல் இந்தியா, சைபர் ஃபாரன்சிக்ஸ், டிஜிட்டலைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வந்து கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து நமக்கு நிறையா சாஃப்ட்வேர் டெவலப்பிங் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டேட் டேட்டா சென்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ், கவர்னன்ஸ், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ப்ரைவேட் செக்டர் கார்பரேட்டில் பார்க்கும்போது ஸோ ஐடியில் டாப் கார்பரேட் அப்படின்னு பார்க்கும்போது TCS, விப்ரோ, டெக் மஹேந்திரா, HCL டெக், காக்னிசன்ட், எசென்சோர், இந்த மாதிரி மல்டிபிள் ஜெயின்ஸ் இருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பராக போகலாம், டேட்டா சயின்டிஸ்ட், AML இன்ஜினியர், க்ளவுட் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ப்ராடக்ட் கம்பெனிஸ் ஜெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், அமேசான், சிஸ்கோ, இன்டெல், இந்த மாதிரி ஜெயின்ஸ் இருக்காங்க. அங்கே நமக்கு நிறைய பொசிஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கில்லாக பண்ணிக்கணும். ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இன்றைக்கி நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி IT பெஸ்ட்டாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், பிளாக் செயின் டெவலப்பர்ஸ், ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், agile companies post blockchain, fintech, financial technologies, health tech, edtech, IoT and automation. இதில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் நிறைய இருக்குது. ஸோ IT முடித்தவங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஜாப்ஸ் ட்ரை பண்ணலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப்ஸில் வந்து
ஸோ launch ventures in artificial intelligence, fintech, app development, cloud services, cyber security, edtech, digital consultancy, சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ் ஆஸ் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது உங்களுக்கு வெப் டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட், ஆப் டெவலப்பர், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், க்ளவுட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டிஜிட்டல் கன்சல்டன்ட் இந்த மாதிரி ரோல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கில் இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு பாப்புலர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃப்ரீலான்சிங் பார்க்கும்போது ஃப்ரீலான்சர், அப்வொர்க் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. டெக்னிக்கல் கன்சல்டிங் அண்ட் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், கோடிங் பூட் கேம்ப்ஸ், கார்ப்பரேட் ஐடி ட்ரைனிங் இதெல்லாம் நம்ம வந்து ட்ரைனிங் பேஸில் பண்ண முடியும். ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங் ஃபீல்டு ஐடியில் உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங் ஃபீல்டாக இருக்கக்கூடியது artificial intelligence, data science, cyber security, cloud computing, blockchain technology, robotics and automation, quantum computing இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஃபீல்டு இன்றைக்கி இருக்குது ஐடியில். ஸோ ரீசர்ச் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓடி அதையோடு இருக்குது. இந்தியாவில் இன்றைக்கி ஐடி மார்க்கெட் சைஸ் வந்து பார்க்கும்போது இப்போ 70,000 பில்லியன் யூஎஸ்டியாக இருக்கக்கூடிய கேபிட்டல் 2030. ஸோ 167 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிறது அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே 14% இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் லெவலில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் அண்ட் சர்வீசஸில் கேபிட்டல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் அனலிஸ்ட் தான் இது. ஸோ பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் 2023 இன்றைக்கி 2030 வில் ரீச் இன்னும் 21% வந்து இதனுடைய மார்க்கெட் வில் க்ரோ அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் டாப் 10 கம்பெனிஸ் இன் ஐடி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்போது ஆர்ஐஏ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ், பாரதி ஏர்டெல், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐடி ஸ்டாக் பிஎஸ்சியில் வந்து பார்க்கும்போது இவங்க அதிக அளவில் மார்க்கெட் கேபிட்டலில் இருக்காங்க. கம்பெனிஸ் வந்து பார்க்கும்போது இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டிங் சர்வீசஸ், அசிசியல் டெக், காக்னிசன்ட், என்என்டி, டெக் மஹிந்திரா, அசென்ச்சர், ஆரக்கிள், ஐபிஎம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேரில் வந்து ரொம்ப டாமினேட்டாக இந்தியாவில் இருக்காங்க. ஸோ ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்றைக்கி சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ் பெஸ்ட்டு தான் இது. ஸோ இதில் வந்து ஏஐலேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்ஸ், சாஃப்ட்வேர் ப்ரொவைடர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஸோ இந்த மாதிரி 3 பிரித்து உங்களுக்கு கம்பெனிஸ் டீட்டெயில்ஸ் வந்துருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சாம்சங், அரிஸ்டா வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்ஸ் வந்துடுவாங்க. சாஃப்ட்வேர் ப்ரொவைடர்ஸில் வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட், மெட்டா, ஸ்கேல் இவங்க வந்துடுவாங்க. சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் ஐபிஎம், எஸ்ஏபி, ஆரக்கிள், சிமென்ஸ் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸாக வராங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். ஸோ ஏஐ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்கான அனலைஸ் தான் இது. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய அளவில் ரிட்டைல், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேரு, லீகல் அண்ட் அக்ரிகல்ச்சர், ஆட்டோமேட்டிவ், பிஸ்னஸ் ஆட்டோமேஷன், ஏரோஸ்பேஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெலிகம்யூனிகேஷன், ஸோ சயின்டிஃபிக் ரீசர்ச், டிஃபென்ஸ், எஜுகேஷன் இப்படி மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஏஐ பேஸில் நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு அடுத்த 5 வருஷத்தில் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து டேட்டா மேனேஜ்மெண்ட் அனாலிட்டிக்ஸ் வந்து பார்க்கும்போது மார்க்கெட் பிளேயர்ஸ், மைக்ரோசாஃப்ட், கூகுள் கிளவுட், ஆரக்கிள், ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் பெரிய அளவில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ க்ளவுட் கம்பெனிஸ், ஏடபிள்யூஎஸ், அசூர், சேல்ஸ்ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் டாப் கம்பெனிஸாக இருக்காங்க. ஸோ அடுத்து சைபர் செக்யூரிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டி என்றைக்குமே வாண்டட் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான். அதில் டாப் கம்பெனிஸ் பார்க்கும்போது குயிக் ஹில், செக்யூர் ஐடி, எவர் டேட்டா, எம்பசிஸ், ஐக்யூப், ஏவிஜி, டேக் செக்யூரிட்டி இந்த மாதிரி கம்பெனிஸ் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் ரொம்ப டாப் லெவலில் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்மளோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம கட் ஆஃப் எவ்வளோ வேணும் ஒரு இன்ஜினியரிங் சீட் நம்ம போகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம சிஎஸ்சியாக இருக்கோம் அப்படிங்கும்போது ஸோ 190 to 200 கட் ஆஃப் நமக்கு இருக்கும்போது நமக்கு ஐடியில் வந்து நமக்கு ஈஸியாக சீட்ஸ் கிடச்சிரும். ட்ரிபிள்இ வந்து பார்த்தீங்கன்னா 190 to 195 வேணும். இசிஇயில் 190 to 195, மெக்கானிக்கலில் வந்து 190 அபோவ், சிவிலில் வந்து 185 அபோவ் இருக்கும்போது ஓசி கேட்டகரிக்கு இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஓபி, எம்பிசி பார்க்கும்போது அவங்களுக்கான கட் ஆஃப் இங்கே கொடுத்துருக்காரு. ஸோ நோட்டபிள் காலேஜஸ் ஒரு 4 காலேஜில் கட் ஆஃப் மார்க் அந்த காலேஜுக்கு எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சிஎஸ்சி இதில் வந்து 199, ட்ரிபிள்இ 190, மெக்கானிக்கல் 188, சிவில் 185, இசியில் 190 கட் ஆஃப் இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கும். பிஎஸ்சி காலேஜில் வந்து 195, 185 ட்ரிபிள்இக்கு, மெக்கானிக்கல் 180, சிவில் 170. குமரகுரு காலேஜில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 185 அபோவ் வேணும் சிஎஸ்சிக்கு, மெக்கானிக்கல் 170, சிவிலுக்கு 160 அபோவ் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ காலேஜ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 12th மார்க் பேஸ்டில் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கும். சில இதில் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்லேயும் உங்களுக்கு இன்ஜினியரிங் சீட்ஸ் பண்ணி கிடைக்கும். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ஐடி, ஐஐடி இந்த மாதிரி ஐஐடி மெட்ராஸ் இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்து எழுதணும். ஸோ ஜேடபிள்யூ மெயின் ஸ்கோர் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி காலேஜஸில் வந்து சீட்டை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th மார்க் பேஸ்டு தான். 12th மார்க் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் டிஎன்இஏ. அதில் வந்து நீங்கள் வாங்கிற கட் ஆஃப் பேஸில் உங்களுக்கு 5 காலேஜஸ் கிடைக்கும். அதில் சில நோட்டபிள் காலேஜஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி ரெஜினல் கேம்பஸஸ் இருக்குது கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலியில். ஸோ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்க்கும்போது உங்களுக்கு 13 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் தூத்துக்குடி, விழுப்புரம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு கவர்மெண்ட், ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குது. அடுத்ததாக ஒரு காலேஜ் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு காலேஜ் சூஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டு ஏமாறக்கூடாது, ஒரு நல்ல காலேஜை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா சில கைட்லைன்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை அத்தாரிட்டி ஆஃப் காலேஜ் நேம் அண்ட் கோடு. ஸோ ஒரே பேரில் இருக்கக்கூடிய காலேஜ் நம்ம சூஸ் பண்ணும்போது நாம் நினச்சி சூஸ் பண்ணது ஒரு காலேஜாக இருக்கும், அங்கே போகும்போது வேறு காலேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த காலேஜ் கோடை மென்ஷன் பண்ணி நம்ம லாக் பண்ணணும். அப்படி பண்ணது மூலமாக நமக்கு அதே காலேஜஸ் கரெக்டாக கிடைக்கும். ஸோ ரெஃபர் டு வெரிஃபைட் ரேங்கிங். ஸோ பிக்மிகரியில் வந்து டாப் 100 காலேஜஸ் வந்து ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த காலேஜ் அந்த டாப் 100ல் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இன்ஸ்டியூட் ஃபேக்கல்டி. ஸோ ப்ரொஃபஸர்ஸ் ஸோ ஆட் பண்ணும்போது நிறைய ப்ரொஃபஸர்ஸ் காமிச்சு வீடியோ எடுத்திருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு ப்ரொஃபஸரே இருக்க மாட்டாங்க. நிறைய காலேஜில் எனக்கு ப்ரொஃபஸர்ஸே கிடையாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஐஆர்ஏ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்தந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ லேப் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ லேப்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ நான் படிக்கக்கூடிய அந்த கோர்ஸுக்கு நான் என்ன ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறோனோ அது ரெலவெண்ட்டான டூல்ஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த காலேஜில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஸோ அசஸ் பிளேஸ்மெண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டி. ஸோ 100% பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம டபுள் செக் பண்ணிக்கணும். ஸோ சப்போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ். ஸோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் படித்து முடிச்சுட்டு ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் ஆகிறேன், ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அந்த காலேஜ் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறது பார்க்கணும். அகாடமிக் என்கரேஜ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வெபினார்ஸ், கெஸ்ட் லெக்சர்ஸ், ஹேக்கத்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும் அந்த காலேஜில். அது மூலிமா பசங்களோட அந்த ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஜாப் சர்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய வேல்யூ கொடுக்கும். ஸோ இது பண்ணக்கூடிய காலேஜஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்படி நம்ம நல்ல காலேஜஸ் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அப்ஸ்கில்லிங் பண்ணுறோம். ஸோ டிகிரி மட்டும் பத்தாது. இன்றைக்கி வந்து ஸ்கில் பேஸ்டு தான் ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்துகிட்ருக்கு. வெறும் டிகிரியை வச்சு சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ லட்சக்கணக்கில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்கில் பேஸ்டு தான் நம்ம என்ட்ரி ஆக முடியும். நம்ம ஸ்கில்லை வந்து நம்ம அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ் இன்றைக்கி அப்டேட்டில் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஈஸியில் வந்து பார்க்கும்போது என்னென்ன உங்களுக்கு ஸ்பெஷலிட்டிஸ் ஏரியாஸ் இருக்குது அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம், ஐஓடி, சிக்னல், சர்க்யூட்ஸ், விஎல்எஸ்ஐ, எமர்ஜிங் டெக்னாலஜி, பிசிபி, விஎல்எஸ்ஐ, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், இந்தியன் யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ இது ரெலவெண்ட்டான நம்ம ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னா கோர்சரா, எடெக்ஸ், என்பிடிஎல், யூடெமி, ஸ்கில் லிங்க், எக்கிடா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் கோர்ஸ் பண்ணும்போது அதுக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும், அதுக்கு வேல்யூவும் இருக்குது. அது நிறைய நீங்கள் ப்ராசஸ் பண்ணி தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்குவீங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது மூலயமா நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். ஸோ ட்ரிபிளியில் அப்ஸ்கில்லிங் பண்ணக்கூடிய இன்றைக்கி தேவைப்படக்கூடிய அந்த இது என்னென்னு பார்க்குறோம். எம்பெடட் சிஸ்டம்ஸ், பவர் சிஸ்டம், பிஎல்சி, ஐஓடி, சர்க்யூட்ஸு, ஸ்மார்ட் கிரிட்ஸு, எனர்ஜி, பவர், ஸ்கேடா, ரோபோட்டிக்ஸ், விஎல்எஸ்ஐ, மேட்லேப், ஆட்டோகேட், பவர் பிஐ, பைத்தான், ஆட்டோமேட்டிவ், விஎல்எஸ்ஐ, ப்ராடக்ட் டிசைன். ஸோ இந்த மாதிரி நோட்டபிள் கோர்சஸ் வந்து நம்மளோட ஸ்கில்லை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ பிளாட்ஃபார்ம்ஸை பார்க்கும்போது ஆன்லைனில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. கோர்சரா, எடெக்ஸ், யூடெமி, லிங்க்டின் லேர்னிங், ஸ்கில் லிங்க்கு, லேர்ன் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம இந்த ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கலாம். மெக்கானிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஏரியாஸ் ஸ்கில் அப்படிங்கிறது தெர்மோடைனமிக்ஸ், கேடு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அனலைசஸ், ரோபோட்டிக்ஸ், எனர்ஜி, மேனுஃபேக்சரிங், HVAC, 3D கேடு, டிசைன், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேட்டிவ், சிமுலேஷன், மெக்கட்ரானிக்ஸ், கேடு, இவி, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் ப்ரிப்பரேஷன் கூட உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேஃப்டி, மேனுஃபேக்சரிங், குவாலிட்டி அஷூரன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா அப்ஸ்கில்லிங் பண்ணக்கூடிய ஏரியாஸ் இருக்குது. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பார்க்கும்போது கோர்சரா, எடெக்ஸ், யூடெமி, என்பிடிஎல், ஏஎஸ்எம்இ, லேர்ன் ஹப், அலிசன், கிளாஸ் சென்ட்ரல். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. அதிலே கோர்ஸெல்லாம் பார்க்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்குது, அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சிவிலில் அப்ஸ்கில்லிங் என்னென்னு பார்க்குறோம். ஸ்ட்ரக்சர்ஸ், பிஐஎம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், சஸ்டைனபிலிட்டி, ஆட்டோகேட், வாட்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சைட் இன்ஜினியரிங், சர்வே, சேஃப்டி. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஆலிசன், கிளாஸ் சென்ட்ரல், நோவர், யூடெமி, எடெக்ஸ், கோர்சரா இதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்தது சிஎஸ்சியில் என்னென்ன ஸ்கில்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவில் அப்படின்னு பார்க்கும்போது
உங்களுக்கு ஏஐ, எம்எல், கோடிங், ஃபுல் ஸ்டாக்கு, டெவாப்ஸு, க்ளவுடு, செக்யூரிட்டி, ஆல்கோ கான்செப்ட்ஸ், வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் கோர்சரா, எடெக்ஸ், யூடெமி, லிமிட்டட் லேர்னிங், ப்ளூரல் சைட்ஸு, லீட் கோட், கீக் ஃபார் கீக்ஸ், ஃப்ரீ கோட் கேம்ப், இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் டெக்னாலஜி, ஸோ இதுக்கு அடுத்து ஃபியூச்சர் டெக்னாலஜி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 2025 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர் டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஈஸியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா collaborative sensing, structural battery composites, generative watermarking, nanoscience, autonomous biochemical sensing, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியில் ஃபியூச்சர் ட்ரெண்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிபிளியில் பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஜென் நியூக்ளியர் எனர்ஜி, green nitrogen fixation, structural battery composites, asymmetric power, collaborative sensing, இதெல்லாம் உங்களுக்கு ட்ரிபிளியில் வந்துடும். மெக்கானிக்கலில் ஸ்ட்ரக்சரல் பேட்டரி காம்போசிட்ஸ், collaborative sensing, robotics for heavy industry, automation, asymmetric power, nanoscience. ஸோ நெக்ஸ்ட் சிவிலில் பார்க்கும்போது collaborative sensing, digital transformation, sustainable materials, automation in construction, digital watermarking, green nitrogen fixation, இது உங்களுக்கு சிவிலில் வந்துடுது. ஸோ சிஎஸ்சியில் பார்க்கும்போது generative watermarking, artificial intelligence, machine learning, convergence, digital trust, cyber security. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெக்னாலஜிஸ் வந்து மோஸ்ட்டாக இன்றைக்கி ஃப்யூச்சரில் இருக்க போகுது. ஸோ அதில் டாப் 10 டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரல் பேட்டரி காம்போசிட்ஸ், collaborative sensing, green nitrogen fixation, generative water marking, engineered living therapeutics, autonomous biochemical sensing, next gen nuclear energy, asymmetric power systems, nanoscience. ஸோ இந்த 10 டெக்னாலஜி தான் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸாக இருக்க போகுது. ஸோ அடுத்து ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப்ஸில் வந்து பெரிய அளவில் வாய்ப்புகள் எந்த இதில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஈஸியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஹோம் இண்டஸ்ட்ரி, ஐஓடி சொல்யூஷன்ஸ், கஸ்டம் ஏஐ ஆக்சிலேட்டர்ஸ், வியரபிள்ஸ், எம்பெடட் டிவைசஸ், ரிமோட் ஹெல்த், இண்டஸ்ட்ரி மானிட்டரிங் சிஸ்டம்ஸ். ஸோ இதுலாம் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது ஈஸியில் நிறையா ஆண்டர்ப்ரனர்ஷிப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ட்ரிபிளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் எனர்ஜி, இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆட்டோமேஷன், பேட்டரி டெக்கு, எனர்ஜி ஆடிட்டிங். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ட்ரிபிளியில் அடுத்த ஃபியூச்சரில் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா சோலார், விண்ட், இவி சார்ஜிங் இன்ஃப்ரா, ஸ்மார்ட் மீட்டரிங், பேட்டரி ரீசைக்கிளிங், எனர்ஜி ஆடிட்டிங், ஆட்டோமேஷன் கன்சல்டிங்ஸ். ஸோ இதில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். மெக்கானிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது robotics, automation, 3D printing, green manufacturing, EV renewables, digital twin technology industry ஃபோக்கஸில் வருது. ஸோ இந்த ஏரியா வந்து ஃபியூச்சர் ஆண்டர்ப்ரனர்ஷிப்ஸ்க்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது மெக்கானிக்கலில். சிவிலில் பார்க்கும்போது மாடுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் லேப், ப்ரீஃபேப், க்ரீன் பில்டிங் மெட்டீரியல்ஸ், பிஎம் ட்ரிவன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, டிசாஸ்டர் ரெசிலென்ட் ஏரி இன்ஃப்ரா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிவிலில் வந்துடுது. சிஎஸ்சி ஐடியில் ஏஐ பவர்டர், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் சர்வீசஸ், சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ட்ரஸ்ட், பிளாக் செயின், ஜென்ரேட்டிவ் ஏஐ கண்டென்ட், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஐடியில் வந்துடும். ஸோ அடுத்ததான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் வந்து இன்றைக்கி ப்ராப்ளம் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு தொழில் சார்ந்தவங்களும் அவங்க வேலையில் வந்து இன்னும் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏஐ டூல்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம டிசிப்ளின் வைஸ் பார்த்துடலாம். ஈஸியில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் 2 ரெக்கமெண்ட் பண்ணுறதுல கொலாபரேட்டிவ் சென்சிங் ஏஜென்ட்ஸ், ஏஐ ட்ரிவன் எட்ஜ் டிவைசஸ். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரிபிளியில் வந்து கிரிட் ஆப்டிமைசேஷன் ஏஐ, predictive maintenance agents. மெக்கானிக்கலில் டிஜிட்டல் ட்வின் ஏஐ,
ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், ஏஐ எட்ஜஸ் யூஸ் பண்ணலாம். சிவில், ஸ்ட்ரக்சரல் ஹெல்த் மானிட்டரிங், ஏஐ, ஜென்ரேட்டிவ் டிசைன், ப்ராஜெக்ட் பிளானிங் ஏஜென்ட்ஸ். ஐடியில் ஜென்ரேட்டிவ் ஏஐ, மல்டி ஏஜென்ட் ஏஐ சிஸ்டம்ஸ், சைபர் செக்யூரிட்டி சப்போர்ட்டில் அதில் வந்துடும். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது மூலமா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம படித்தாச்சு, கரியர் என்ட்ரி ஆகிட்டோம், அப்ஸ்கில்லிங் பண்ணிட்டோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கும்போது ஸோ என்ன பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், அடுத்ததாக சேவ் பண்ணணும், அடுத்ததாக வாழணும், லீவ். ஸோ எப்போ அப்படின்னா, ஸோ ஒர்க் வெல் தே ஸ்லீப். ஸோ மற்றவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணணும். லேர்ன் வெல் தே பார்ட்டி. ஸோ மற்றவங்க பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும். சேவ் வெல் தே ஸ்பெண்ட். மற்றவங்க தேவையில்லாத வழியில் செலவு பண்ணும்போது நாம் சேவ் பண்ணணும். லீவ் லைக் ஏ ட்ரீம். ஸோ மற்றவங்க கனவுள்ள வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாம் வாழணும். அப்படின்னா தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ ப்ரெசென்ட்டில் நம்ம இருக்கணும். ஸோ ஃபைண்ட் ஸ்மார்ட். இது நம்ம கெரியர்லேயும் லைஃப்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஆனால் ஒரு மந்த்ரா மாதிரி. ஃபைண்ட் ஸ்மார்ட் இதனுடைய எக்ஸ்பிளேஷனை பார்ப்போம். ஸோ ஃபைண்ட் அப்படின்னா, ஸோ எஃப்ஆர் ஃபோக்கஸ் ஆன் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம என்ன இண்டஸ்ட்ரி நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம கெரியர் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இன்வெஸ்டிகேஷன், டாப் கம்பெனிஸ். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் டாப் 10 கம்பெனிஸ் என்ன அப்படிங்கிறத லிஸ்ட் அப் பண்ணணும். ஸோ நேம் ஃபார் நோட் ஜாப் ஓப்பனிங்ஸ். அந்த கம்பெனிஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். டி ஃபார் டிஸ்கவர் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் என்ன, ஸ்கில் என்ன வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும், இதெல்லாம் வந்து நம்ம சர்ச் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஸோ ஸ்மார்ட், அதில் வந்து எஸ் ஸ்கில் ஆகும். லேர்ன் வித் ஆன்லைன் கோர்சஸ். ஸோ ஆன்லைன் கோர்சஸில் என்னென்ன ஸ்கில்ஸ் அவைலபிள் இருக்கோ அந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். எம் மீட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட போயிட்டு நம்ம நிறைய இன்சைட்ஸ் கேட்டுக்கலாம். ஏ அப்ளை ஸ்ட்ராட்டஜிக்கலி. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்ளை பண்ணணும். ஸோ எப்படின்னா நம்ம ரெஸ்யூம் நம்மளுடைய சிவியில் வந்து இதில் அப்டேட் பண்ணி அது கரெக்டாக அந்தந்த போர்ட்டல்ஸ், கம்பெனி போர்ட்டல்ஸில் டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணலாம். ரிவ்யூ அண்ட் ரிஃப்ளெண்ட். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ரிசல்ட்ஸை வந்து நம்ம எவலுவேட் பண்ணிவிட்டு ஃபர்தர் என்ன டெவலப்மெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணணும். டி ஃபார் டார்கெட் க்ரோத். ஸோ அடுத்து நம்மளுடைய க்ரோத்தை டார்கெட் பண்ணியிருக்கணும். ஸோ கீப் அப்ஸ்கில்லிங். ஸோ அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னு தேடிட்டு அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கிறது மூலிமா தொடர்ந்து நம்மளுடைய க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ டிகிரியை விட நம்ம ஸ்கில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஜாப் கேரண்டீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைஃப் அண்ட் கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சில புக்ஸ், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ திங்க் அண்ட் க்ரோ ரிச், 7 Habits Highly Effective People, தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இந்த புக்ஸ்லாம் நம்ம வந்து படிக்கிறது மூலமா நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகிறத நம்மளே பார்க்க முடியும். ஸோ பி சக்ஸஸ்ஃபுல். குட் லக். தேங்க்யூ.